வெல்கம் டு எவ்ரிபடி. வாங்க, அப்பதான் இன்னைக்கு உங்க கூட நிறைய பேச போறேன். அந்த காலத்துல மங்கள பொருள்களோட மருதாணியும் சேர்ந்ததுதான். மஞ்சள், குங்குமம், விபூதி போல. வாய் எப்படி வெத்தலை பாக்கு போட்டா சிவக்குதோ அப்ப என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கார்ட்ட பிரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் நல்லா சிவந்திருந்தா. அது வேணும்னு சிவக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்னா அந்த கூட போட்டுட்டீங்க, அதுதான் சிவந்திருக்கு அப்படின்பாங்க. அதே மாதிரி மருதாணி நம்ம கையில சின்ன நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து மருதாணி என்ன பண்ணுவாங்க, வீட்டுல தோட்டத்துல இருக்கும் பின்னாடி எடுத்து அம்மியில வடுவடுன்னு அரைச்சு கை நிறைய வச்சா கை சிவந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவோ அப்பாவோ ரொம்ப பிரியமா இருக்காங்க, இல்ல வீட்டுக்காரர் பிரியமா இருக்காங்க, யார் வச்சு விட்டாங்களோ அண்ணன் தம்பி பிரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணி இப்ப என்ன ஆயிடுச்சு, லேட்டஸ்டா தோட்டம் எங்க இருக்கு, செடி எங்க இருக்கு, யாருக்கு டைம் எங்க இருக்கு, அதனால பவுடர் வாங்கி அதை பாக்கெட்ல போட்டு அழகா விதவிதமா நல்லா என்னன்னாலும், தீபாவளினாலும் பொங்கல்னாலும் என்ன விசேஷனாலும் கல்யாண நாள்னாலும் என்னன்னாலும் அருமையா இப்பெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இது நம்ம பக்கம் தமிழ்நாட்டுல அவ்வளவு இல்லை, அந்த பக்கம் தான் வடநாட்டுல தான் இது ரொம்ப. இது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவு ஃபங்க்ஷன். எப்படி காது குத்துறது, முடி இறக்குறது, சடங்கு கழிக்கிறது, சீமந்தம் பண்றது, புள்ள குட்டுறது, தீர்த்தம் முடிக்கிறது, அது மாதிரி அந்த காலத்துல இல்ல. இந்த பக்கம் அந்த பக்கம் எப்பவுமே இருக்கு. அதை பார்த்து பார்த்து எல்லாரும் இது ஒரு ஃபங்க்ஷனாவே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இதை பார்த்துட்டே இருக்கையில நிறைய விஷயம் அப்பதான் அவங்களுக்கு நிறைய பேரு பேசணும், பேசுறத கேட்குங்க, யாருக்கு டைம் இருக்கு, எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க. இப்ப கார்த்திகை பிறந்துருச்சு, எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. ஓகேவா? தைப்பூசம் என்ன பண்ணுவாங்க, முருகனுக்கு மாலை போட்டு காவடி எடுப்பாங்க, பாத யாத்திரை பண்ணுவாங்க, அலைய குத்திக்குவாங்க, பூக்குழி இறங்குவாங்க. அம்மனுக்கு ஆடி மாசம் தை மாசம் அது அம்மனுக்கு. இது கார்த்திகை மாசம். எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாரும் அங்க இருக்காங்க, இங்க நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்க போடுறாங்க, இந்தியாவில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லாருமே கார்த்திகை மாசம் மாலை போட்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க. பந்தலா நாட்டுலதான் சபரிமலை இருக்கு. அது நடந்தது அந்த என்ன சொல்றது, நம்ம மகாபாரதம் ராமாயணம் அது மாதிரி. இது அப்ப நமக்குதான் முருகன் தெரியுமே, பழனி எப்படி வந்தது, குமரன் எப்படி வந்தாரு, அவர் சின்ன சின்ன பிள்ளையா விளையாட்டுத்தனம் பண்ணி வள்ளி கல்யாணம், விவகார கல்யாணம், அப்புறம் அப்பாவுக்கு குரு உபதேசம், அது மாதிரி ஒன்னொன்னு வந்ததுனால அந்த காலத்துல இருந்து முருகனை பத்தி நமக்கு தெரியும். அதே மாதிரி அம்மனை பத்தியும் தெரியும், ஈஸ்வரனை பத்தியும் தெரியும், பெருமாளை பத்தியும் தெரியும். ஐயப்பனை பத்தி ரொம்ப பேருக்கு அவங்க மாலை போடுறாங்க. அதனால அவங்க நம்மளும் மாலை போடுவோம். அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் பிறந்துருச்சு, அவங்களுக்கு நல்ல மருமகள் வந்திருக்கா, நல்ல மாப்பிள்ளை வந்திருக்காங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு, வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஆரோக்கியம் கம்மியா இருந்து அது சரியாயிடணும், நிம்மதி கிடைக்கணும், ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் மாலை போடுறது இப்போ ரொம்ப என்ன சொல்றது, வெல் டிசிப்ளின் ஆயிடுச்சு. வர முடியாதவங்க அந்தந்த இருக்க இடங்களில ஃபண்ட் வசூல் பண்ணி இப்போ இப்படி சீரடியில இருந்து மண் எடுத்துட்டு போய் எல்லா ஊர்லயும் சாய்பாபா இருக்க மாதிரி, அதே மாதிரி ஐயப்பனுடைய சன்னதியிலிருந்து மண் எடுத்துட்டு போய் ஐயப்பன் கோயில் கட்டி அங்க உத்தரவு வாங்கி அதே மாதிரி மாலை போட்டு எங்க கோவில் இருக்கோ அங்கிருந்து இப்ப பாத யாத்திரை நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்துல மகிஷின்னு என்ன சொல்றது, ஒரு தேவதை, ஒரு பெண், அத சிவன் மேல ரொம்ப பக்தியா இருந்து, பிரம்மன் மேலே ரொம்ப பக்தியா இருந்து அவன் வரம் வாங்கிடுறான். நான் சாகவே கூடாது, எனக்கு மரணமே இருக்கக்கூடாது. பிரம்மா சொல்றாரு, அப்படி இருந்தா நான் படைக்கும் தொழில் பண்றேன், படைக்கும் தொழில் பண்றவங்க யாருமே மரணம் இல்லைன்னா எப்படி தாங்க மரணம் வரும், ஏதாவது ஒரு மூலியமா நீ மரணம் வேணும்னு கேளுன்ட்டு ஈஸ்வரனையும் சேர்த்து சரி பிரம்மா சொல்றாரு. அப்போ இந்த மகிழ்ச்சி என்ன சொல்றா, எனக்கு
பெண்ணும் ஆணும் சேர்ந்து பிறந்த குழந்தை என்ன கொல்லக்கூடாது, ஆணுக்கும் உண்டான குழந்தை தான் என்ன கொல்லணும், அதுவும் 12 வயசு வரைக்கும் அது மனித பிறவியா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துட்றாங்க. அவளுக்கு என்னன்னா ஆணுக்கும் எப்படி குழந்தை பிறக்கும், 12 வயசு குழந்தை எப்படி நம்ம இவ்வளோ வீரமா இப்படி இருக்கோம், மகிஷாசுர மர்தினி மாதிரி இருக்கோமா, நம்மளை எப்படி அது கொல்ல முடியும்னு அவளுக்கு எப்பவுமே இந்த ஆணவம் தான். ராவணன் ஆணவத்துல தானே அழிஞ்சான். ஆணவத்துல தேவையில்லாம அருமையான எல்லா இசைக்கலைகளிலும் கலைகளிலும் பிரம்மாண்டமா இருந்தவன் தேவையில்லாம ஆணவத்துல தங்கச்சி பேச்சை கேட்டு மண்டோதரி பேச்சை கேட்டு தானே அழிஞ்சு போனா. அது மாதிரி நமக்கு எப்பவுமே எவ்வளவுதான் மேல மேல போனாலும் ஆணவம் தலைகணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்வம் அது இருந்தால் அது நம்மளை அழிச்சிட்டு போயிட்டோம். அதனால அப்படி அவ வாங்கிட்டு என்ன பண்றான், போய் மேலோகம் போய் எல்லாரையும் போட்டு குண்டு குளிக்கிறா, எல்லாரையும் பாடா பருத்துறா. அப்போ வானத்துல யானை வருது. யானை மேலே இவர் பிரம்மா வந்துகிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறா, இந்த மகிஷாசுர மர்தினி போய் மாலையை போட போகிறா. அப்போ உடனே என்ன பண்ணிடுறா, மாலையை போட்ட போன ஐராவத யானை மேலே வந்துட்டு இருக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவளோட கோபம் தாங்காமல் அந்த மாலையை பிரம்மா வாங்கிக்காதனால எல்லாரையும் சவிச்சிட்றா. தேவலோகத்தில் எல்லாரையும் நீங்கள்லாம் வயசான முதியவனா போங்க, என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சபிச்சிடறா. அப்போ தேவர்கள் பிரம்மா எல்லாருமே வயசான கிழவர்களாக ஆயிடுறாங்க. ஒன்றுமே புரியல. தேவலோகமே, அதாவது அமிர்தம் சாப்பிட்டா தேவலோகம் போலாங்கிறாங்க, புண்ணியம் செஞ்சா தேவலோகம் போலாங்கிறாங்க, தர்மம் செஞ்சா தேவலோகம் சொர்க்கம் போலாங்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் உள்ளவங்களே அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டால் தான் நம்ம மனிதனாக பிறந்தா பிரச்சனை வரும், பிரச்சனையே கடந்து போகணும். அவங்களே இன்னல்களுக்கு ஆளாகி தான் இந்த மாதிரி ஆயிருக்காங்க. நம்ம சாமானியர்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக முன்னோர்கள் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. பந்தள நாட்டில் ஒரு அரசர் இருக்காரு. கேரளாவில் இருக்கு பந்தள நாடுன்னு, இப்போ சபரிமலைன்னு சொல்கிறோம்ல அந்த இடம். பந்தள நாட்டில் ஒரு அரசனும் அரசியும் ரொம்ப நல்லா ஆண்டுகிட்டு வராங்க. ரொம்ப செழிப்பாக இருக்குது நாடு, அவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, பட்டினத்தாருக்கும் அதே மாதிரி தானே குழந்தை இல்லைனால சிவபெருமான் குழந்தையா பிறந்தார். அது மாதிரி ஒரு கடவுள் ஒரு இதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியாயம், ஒரு நியதி இருக்குது. பந்தள நாட்டில் அந்த அரசனுக்கு அரசிக்கு குழந்தை இல்லை. அவர் எப்பவுமே நகர்வலம் போவார், அதே மாதிரி காட்டுக்கும் போவார். அது பயங்கரமான காட்டில் அன்றைக்கு வேட்டைக்கு போகிறார். போகிறப்ப பார்த்தா ரொம்ப பயங்கரமான காடு, புலி சிங்கம் மிருகங்கள்லாம் இருக்காங்க. அது போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. இருந்தும் அவர் மக்களை காக்கிறதுக்காக போகிறார். அப்போ பார்த்தா ஒரு தெய்வீக அழுகுரல், குழந்தை தான் அழுகுது, ஆனால் அது தெய்வீகம், மழலை குரல் இனியதுங்கிற இனிது குழந்தையின் குரல் ரொம்ப இனிது இல்லை, யாழ் இனிது, யாழை விட இனிதான் குழந்தையின் குரல். அப்போது எல்லாரோடைய இறங்கி, இப்போ சிப்பாய்களோடலாம் இறங்கி, மந்திரி எல்லாம் இறங்கி அந்த குழந்தைய போய் பார்க்க அந்த திசை நோக்கி போகிறாங்க. அப்போ ஒரு பட்டு துணியில் முத்து மாலை போட்டு தலையில் கிரீடம்லாம் வச்சு ஒரு குழந்தை அப்படியே அப்படி இருக்கு. பார்த்தா தக்க மாவு உருண்ட மாதிரி தங்கம் மாதிரி உள்ளது. சுற்றி பார்க்குறாங்க. இப்படி புலி சிங்கம் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருக்க இடத்துல எப்படி இப்படி ஒரு குழந்தை, ஒண்ணுமே புரியல. சரி சுற்றி பார்த்தா அரசராச்சு அப்படின்ட்டு வர முடியாது. சரி நாளைக்கு எடுத்துட்டு போய் சபையில வச்சு இது யாருதுன்னு தீர்ப்பு வழங்குவோம்னு சொல்லி தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு சபையில சபையை கூட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி இது அறிவிச்சு ஊர்ல நகர்ல அறிவிச்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு, யாருடைய குழந்தை பாருங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே வரவே இல்லை. அது எப்படி தெய்வ குழந்தை இல்லை, அது நம்ம ஐயப்பன் இந்த குழந்தையா இவர் கிடைச்சிருக்காரு. அந்த மகிஷாசுர மர்தினியை அழிக்கிறதுக்கும் அப்புறம் இந்த பிரம்மதேவர்கள் தேவலோகத்தில் இருக்கவங்க எல்லாம் வயசானவங்க ஆயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் சாப விமோசனம் கிடைக்கிறதுக்காக தானே அவர் அவதாரம் எடுத்து வந்திருக்காரு. எப்படி நம்ம குந்தி தேவி சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை சொன்னோன்னு குழந்தை எப்படி கிடைச்சதோ, சூரிய பகவானுக்கு குந்தி தேவிக்கு அந்த குழந்தை கர்ணன் கிடைச்சாரோ, அது மாதிரி பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன
அந்த அதெல்லாம் அவங்க தேவலோக ரகசியங்கள், அந்த ரகசியங்கள்லாம் தெரியாது. எப்படி குழந்தை பிறந்து அவங்களுடைய பிரம்மா படைக்கிறவரு, சிவன் அழிக்கிறவருக்கும் படைக்கிறவருக்கும் சேர்த்து கடவுள் வந்து அந்த நம்ம ஐயப்பனை குழந்தையா கொடுத்திருக்காரு சபரிமலையில. அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து யாருமே அந்த நாய்க்கலைன்னா 4 மணியும் பொழுதுருவாங்கன்னா குழந்தைய ரொம்ப நல்லா வாழ்த்துட்டு வராங்க. அந்த குழந்தையும் ராமர் எப்படி போய் அங்க வளர்ந்தாரு, இதுல விஸ்வாமித்திர முனிவர் கூட மந்திரம் எல்லாம் தேவ மந்திரங்கள் அது இது எல்லாம் சொல்லி பாடசாலை, அந்த காலத்துல பாடசாலைக்கு போவாங்க. இப்பவே இந்த வயசுலயே வந்து நம்ம நகரத்தாரு வெளிநாட்டுல வந்து போய் கிளாஸ்ல போய் லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் என்ன காலையில் சுப்பிரபாதம், திருவாசகம், திருப்புகள்லாம் கத்துக்கிற மாதிரி அந்த காலத்துல பாடசாலைக்கெல்லாம் இங்க கத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தை போய் இங்க போய் கத்துக்கிறான், எல்லாத்தையும் கத்துக்கிறான், வாழ் வித்தை வில் வித்தை எல்லா வித்தையும் கத்துக்கிறான். அப்ப இந்த மந்திரிக்கு வந்து ரொம்ப ஆத்திரம். இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்ததுல இருந்து மண்டல நாட்டுல என்னடா இவங்களுக்கு குழந்தை இல்ல, நம்ம நாட்டை ஆளலாம் இவங்களுக்கு அப்புறம் நினைச்சோம். இந்த குழந்தை கிடக்க வந்து அந்த குழந்தைக்கு நிறைய எவ்வளவு இல்லாத கொடுக்கணுமோ அவ்வளோ விஷப்பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறான், கடல்ல தூக்கி போடுறான், அந்த குழந்தை என்ன நச்சு விஷம் கொடுக்குறான். அப்புறம் அந்த ராஜாவோட மனைவி அந்த ராணியையும் மாத்திடுறான். உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இல்லை, இந்த குழந்தை மேல நீங்க ஏன் பாசம் வச்சிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு தலைவலின்னு சொல்லுங்க. அவன் போய் காட்டுக்கு போய் புளிப்பால் கொண்டு வந்தா தான் தலைவலி நான் மருத்துவரை விட்டு சொல்றேன். புளிப்பால் கொண்டு வர போகையில அந்த காட்டுக்கு போனா அவனுக்கு மந்திரி முட்டாள், அந்த காட்டுல இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம், அந்த காட்டுக்கு போனா அந்த குழந்தை என்ன ஆகும், அது தெய்வ குழந்தை அவனுக்கு தெரியல. அவனுக்கு வந்து புத்தி அழிஞ்சு போச்சு, அவனுக்கு வந்து தலைவனம், அவனுக்கு வந்து கெட்டது நினைக்கிறவங்களுக்கு நல்லதே துணி கூட எண்ணத்துல வராது. சரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் மனிதர் ஒருத்தர் வராருப்பா, என்ன பண்றான், அவருக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக அந்த முனிவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், நீங்க இவ்வளவு நல்லா எனக்கு சொல்லித் தரீங்களே, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே, என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்லப்பா, எனக்கு வாய் பேசாத ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, அந்த குழந்தைய நீ பேச வைக்கணும் அப்படின்னு. ஐயப்பன் போய் அப்படியே போயிட்டு சொல்லு, நீ சொல்லுன்னு அது வந்து அழகா சொல்லுது, ஐயப்பான்னு சொல்லுது. உடனே புரியல. உடனே அவன் சொல்றான், நீ வந்து எனக்கு வந்து என் குழந்தைய நீ பேச வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு இளமையா ஆயிடுறாரு. உடனே புரியல, என்னப்பா எங்களுக்கு தேவலோகத்துல யாருக்கும் இந்த மாதிரி இந்த மகிழ்ச்சி வந்து இது கொடுத்ததுனால நாங்கெல்லாம் வயசானவங்க ஆகிட்டோம், இப்படி இளமை ஆயிட்டோம், எல்லாரையும் இளமையாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப வந்து சரி நான் செய்யறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். அந்த மனுஷி யாரையுமே பண்ண விட மாட்டேங்கிறான். உத்தர தாண்டம் ஆடுறா, பிரம்மாண்டமா இருக்கா. இதுவே தம்மா துண்டு இவ்வளவுதான் இருக்கு அந்த குழந்தை, சும்மா ஒரு பிடிதான் இருக்கு பாருங்க அந்த காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தை. அப்புறம் பார்த்தா என்ன பண்றான், பயங்கரமா அப்படி ஒரு இது வந்து அந்த அவளை வந்து வீழ்த்திடுறான். அவ அப்படிதானே வரமாங்கன்னா ஆணுக்கும் பிறந்திருக்கணும், குழந்தை 12 வயசு வரைக்கும் மனித பிறவியில இருக்கணும், அப்படி இருந்த குழந்தைதான் என்ன கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை வந்து கொன்னு அதனால அவளுக்கு இது பண்ண முடியல. பாதாளத்துல பூமிக்குள்ள போட்டு அவங்க வந்து பஸ்பம் பண்ணிடுறான், அப்படியே இருக்கடம் தெரியாம. அப்போ அந்த ஆத்மா மேல வருது, மேல வந்து நீங்க வந்து நான் உங்களை சரணடைகிறேன், நீங்க வந்து என்னை வந்து ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சி கேட்கிற. அப்போ அவர் சொல்றாரு, இது வந்து எல்லாரும் என்னை தரிசிக்க வருவாங்க, அப்போ உனக்கு பக்கத்திலே வந்து ஒரு கோயிலையும் கட்ட சொல்றேன், உன்னையும் வணங்கி செல்லுவாங்க. என்னைக்கு என்னை அடியாரெல்லாம் என்னை பார்க்க வரவங்க தினம், அதாவது கார்த்திகை பூரா வருவாங்க, கார்த்திகை மார்கழி எல்லாம் வருவாங்க, ஜனவரி வரைக்கும் வருவாங்க. அப்ப வந்து என்னைக்கு நீ புது சபரிமலைக்கு மாலை போட்டவங்க புதுசா ஒருத்தவங்க வராம நிக்கிறாங்களோ அன்றைய தினம் உன்னை ஆட்கொள்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு முக்தி கொடுத்துட்றாரு. அதே மாதிரி தேவர்கள்லாம் பழைய நிலைமை அடைஞ்சிடுறாங்க. அது இந்த ராணி பேச்சை கேட்டு ராஜா வந்து புலிப்பால் கொண்டார இந்த புள்ள போகுது, காட்டுக்கு போனா புலியெல்லாம் பார்த்து இவரை பார்த்து வணங்குது. ஏன்னா இவரே சுவாமியில வந்து இதா வந்திருக்காரு, புலியெல்லாம் பார்த்து வணங்குது. அப்போ இவங்க நம்பணும் இல்ல, புலிப்பாலும் நம்பணும் இல்ல, அதனால
பெண் புலி மேல உட்கார்ந்து எல்லாரும் அப்படியே வராரு, உள்ளுக்குள்ள பந்தள நாட்டுக்கு வராரு. வந்தா எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாம் வணங்குறாங்க. பார்த்தா பின்னாடி புலி பட்டாளமே திறந்தது. ஆனா யாருமே ஒருத்தரையும் ஒன்றும் பண்ணல, எல்லாம் அமைதியா இருக்கு. அப்போ இந்த மந்திரிக்கு கொண்டு வந்து இந்த அவருடைய அருமை தெரிஞ்சிருது, இந்த பையனோட அருமை. அப்புறம் புலிப்பாளர் தலைவலியும் இல்லையே, சும்மா தானே இது நடிச்சுட்டு இருந்திருக்கா. அந்த அம்மா மந்திரி பேச்சை கேட்டு அவளும் மன்னிப்பு கேட்கிறா, என்னை மன்னிச்சிருப்பா, நான் மந்திரி பேச்சை கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறார். அப்போ இந்த ராஜா சொல்றாரு, எங்களை விட்டு நீ போயிடாதப்பா, உன்னுடைய சக்தி இப்பதான் எங்களுக்கு தெரியுது, நீ மறுபடியும் நீ எங்க கூட தாப்பா இருக்கணும். இல்லப்பா, என்னுடைய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. எப்படி மறைப்பிரிஞ்சு தனிப்பிரிஞ்சு கதவை ஜோதியில மறைஞ்சு போனாரு இல்ல உள்ள போய், அதே மாதிரி நம்ம திருவாசகம் அந்த மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு, நடராஜ பாதத்துல வச்சுட்டு வானில் கலந்துட்டாரு இல்ல அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர். அதே மாதிரி இவரு சுந்தரரு அப்பர் சுந்தரர் ஐராவதம் யானையில போய் மறைஞ்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படிதான். காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க, உடம்பா மேல போக முடியாதுன்னு எலும்பு கூட தலைகீழ நடந்து சிவனை போய் அடைஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படிதான். மனிதனா இருந்தாலும் தேவரா இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் எல்லாருக்கும். மகா பெரியவர் என்ன பண்ணாரு, அவருக்கு எப்படி முக்தி கிடைச்சிச்சு, குரு வழிபாடு அப்படிங்கிறோம். அப்புறம் பாண்டிச்சேரி அன்னை, அவங்களுக்கு எப்படி முக்தி கிடைச்சிச்சு. எல்லாருக்குமே மரணம் உண்டுதான், உடம்புதான் அழியும், அந்த ஆத்மா அழியாது. நல்ல ஆத்மாவா இருந்தா அந்த நல்ல ஆத்மா வேற உடம்புக்குள்ள போகாம இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும். பாண்டிச்சேரிக்கு எவ்வளவு பேர் போறாங்க, எவ்வளவோ பேர் போறாங்க. அந்த மேடையில அன்னையோட மேடையில போய் தலை வச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஆயிடும். நம்பிக்கை தான், நம்பிக்கையோட. அதே மாதிரி சீரடி சாய்பாபாவை ஒருத்தர் அழிக்க நினைச்சான், கடைசியில அவனே கோயில் கட்டி எங்க பார்த்தாலும் சீரடி சாய்பாபா இருக்கார். அதே மாதிரி எல்லாருக்குமே மரணம் உண்டு. தேவரா இருந்தாலும் சுவாமியா இருந்தாலும் மனிதரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு காலத்துல அழிவு உண்டு. அப்புறம் அவன் சொல்றான், இல்லப்பா என்னுடைய வயது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் இங்கே சுவாமியா இருக்கேன், எனக்கு ஒரு கோவில் கட்டுங்க, அந்த சந்நிதியில சுவாமியா இருக்கேன் அப்படின்னு. அந்த அவருடைய 12 வயசுல அவர் யாரார சந்திச்சாரோ, யாரார அவங்களுக்கு தீமை செய்தாங்களோ அதனாலதானே அவர் ஐயப்பனா இன்னைக்கு நமக்கு ஆட்சி தராரு. அதனால வழியில போறப்பெல்லாம் அந்த கோயில் போனவங்களுக்கு தெரியும் என்னென்ன கோவில் வரலாறு. அப்புறம் அதோட அவர் என்ன பண்றாரு, தெய்வம் ஆயிடுறாரு. அப்புறம் அந்த சபரிங்கிற ஒரு முதிய அம்மை தான் அந்த சபரி. அதனாலதான் அந்த இடம் சபரிமலை. இப்ப நம்மளுடைய ராமாயணத்திலேயும் சபரி இருந்தாங்கல்ல, அந்த பழம் கொடுத்தாங்கல்ல அவனுக்கு சபரி. அது மாதிரி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் அந்த வழி நல்லா தெரியும். இந்த இடம் நான் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன். ஐயப்பன் நம்ம 42 நாள் விரதம் இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, அவனை தேடி வர பக்தர்களை நல்லபடியா அவனை தரிசிச்சு நல்லபடியா அவங்க திரும்பி போகணும். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு வந்தாங்களோ அது அவங்களுக்கு நடக்கணும். தொடர்ந்து அவங்க வழிபடணும். ஒரு தடவை மாலை போட்டவங்க 40-50 வருஷம் குருசாமி அப்படின்னா அவங்க நம்பிக்கை. அந்த இடத்துக்கு போயிட்டாலே அடுத்து கார்த்திகை எப்ப வரும், மாலை போடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருது. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஐயப்பனா சபரிமலை, பந்தள நாடுதான் சபரிமலைன்னு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி அந்த காலத்துல ரொம்ப தூரம் நடந்தாங்க. இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் தான் நடக்கிறாங்க. எல்லாரும் வசதி இருக்கவங்க வசதியா போறாங்க. இல்லாட்டி சாதாரணமா ட்ரெயின்ல ஏறி அந்த இடத்துல இறங்கி அது இடுமுடி அதே மாதிரி பத்திரமா வச்சு அந்த 40 கிலோமீட்டர் நடந்து அந்த எண்ணெயை கொண்டு போய் சபரிமலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்றது ஒரு அற்புதமான ஒரு கேரள நாட்டில் எப்படி நம்ம இதுல வடநாட்டுல நம்ம காசி விஸ்வநாதர் இருக்காரோ அது மாதிரி இங்க ஆந்திராவில திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்காரோ. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சுவாமி. நம்ம பக்கம் முருகன் இருக்காரு. அற்புதமான தருணத்துல சபரிமலை யாத்திரை, சபரிமலைக்கு மாலை போடுறது. சபரிமலைக்கு மாலை போடுறது நம்ம சரணம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்க்கையில எல்லாம் மறந்து வெளிநாட்டுல இருந்தாலும் உள்நாட்டுல இருந்தாலும்
அந்த மாலை போட்டதுல இருந்து சரணம் சாமி, சாமியே சரணம், செருப்பு போடாம நடக்கிறது, தரையில படுக்கிறது, அப்புறம் காலையில இருந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள், சுவாமி சரணம் சொல்றது, சுவாமி பாட்டு பாடுறது. அந்த 18 படிக்கெல்லாம் ரொம்ப கதை இருக்கு. 18 படியும் 18 மலைகளா இருக்கா. அந்த ஐயப்பன் எல்லாருக்கும் அருள் தர்றதுக்கு அத்தனை மலைகள், அத்தனை இது கதைகள், அத்தனை வரலாறுகள் இருக்கு. அதனாலதான் அந்த 18 படி, ஒவ்வொரு படியும் அற்புதமா இருக்குல்ல. அந்த 40 கிலோமீட்டர் நடந்து அந்த 18 படியும் வணங்கி உள்ள போய் ஐயப்பனை பார்க்கையில நம்ம வாழ்க்கையில கர்ம வினை நம்மளை தொடரவே தொடராது. எந்த வினை இருந்தாலும் விலகி ஓடி போயிடும். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபரிமலையில இந்த 42 நாளும் செருப்பு போட மாட்டாங்க, தரையில தான் படுப்பாங்க, சுவாமியை சரணம் சொல்லுவாங்க. அது அந்த எல்லாரும் அந்த வெல் டிசிப்ளின், தானாகவே அந்த ஒழுக்கம் வந்துடும். அந்த அந்த கருப்பு ஆடை ஊற்றணும், வளைக்கணும், மஞ்சள் ஆடை, அதெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் கொண்டு நமக்கு நாமே. அப்பதான் அவங்க தனியா தெரிவாங்க. இவங்க பச்சை ஆடை கொடுத்துருக்காங்களா, இவங்க பழனிக்கு போறாங்க, மஞ்சள் ஆடை கொடுத்துருக்காங்களா, இவங்க அம்மன் சன்னதிக்கு அம்மனை பார்க்க போறாங்க, ஆடி மாசம் அம்மனை பார்க்க போறாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, ஊதா ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, அவங்க அவங்க மாலை போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஆபீஸ்ல ஒரு மரியாதை கிடைக்கும். போற இடமெல்லாம் அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம நாட்டுல நல்ல வார்த்தை, வேற வார்த்தைகளே வராது. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். ஆனா எல்லாத்துக்கும் மேல வெல் டிசிப்ளின் இருக்கணும். குளிச்சு முழுகி பழையது கூட சாப்பிடலாம், ஆனா வெல் டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். சபரிமலைக்கு மாலை போட்டுறதெல்லாம் இப்போ ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்தது. ஒரு இடத்துல மாலை போட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு 50 பேர் மாலை போட்டாங்க. அவங்க அந்த அந்த அதை பார்க்க வந்திருக்காரு ஒருத்தர். அவர் வீட்டில் கொஞ்ச நாளாவே மலைக்கு மாலை போடுறத வேணுமா வேண்டாமா, போடுவோமா அப்புறம் போட்டுக்குவோமா அப்படியே யோசனையிலே இருந்தார். சாமி கும்பிடணும்னு நினைச்சா இறங்கி கும்பிடணும். நம்ம யோசிச்சா சாமியும் யோசிப்பான். சரணாகதி ஒன்றே அவனை அடைய வழி. அப்படி யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சும்மா இன்னொரு பக்தர் மாலை போட வந்திருக்காரு, சும்மா பஜன் பார்க்கலான்னு வந்திருக்காரு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, எல்லாருக்கும் என்னவோ போடுறாங்க போல இருக்கு கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் என்ன பண்ணியிருக்கான், ஊட போய் எல்லாம் பேரு கூப்பிட்டு நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு, பேரு கூப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த குழந்தைக்கு தெரியல எல்லாரும் மாலை போடுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனு கன்னிசாமின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் மாலையை போட்டுடுறாங்க. அப்ப பார்த்தா ஒரு மாலை குறையுது. அப்போ யார் பேருன்னு பார்த்தா இந்த குழந்தை எக்ஸ்ட்ரா இருக்கான். அப்போ எழுதி கொடுத்தவருக்கு மாலையை காணோம். அப்போ அவர் சொல்றாரு, அந்த மாலை போட்ட பையனோட அப்பா, ஐயப்பனோட திருவிளையாடல் பாருங்க, நான் மாலை போடுறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், என் குழந்தைய அவர் போட வச்சுட்டாரு, இவனுக்கு தனியா அனுப்ப முடியாது, இவன் ரூபத்துல ஐயப்பன் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கும் ஒரு மாலை, அப்புறம் இன்னொருத்தர் மாலை இந்த குழந்தைக்கு போட்டாங்கல்ல, அது எப்படியோ எக்ஸ்ட்ரா மாலை 2 மாலை 5-6 மாலை இருந்திருக்கு, எப்படின்னு தெரியல. அதெல்லாம் இறையருள் தான். அந்த டப்பாவிலே இருந்துச்சா மாலைகள், இல்லை கொண்டாந்தவங்க யாராவது 2 மாலையா கொண்டாந்தாங்களா என்னன்னே தெரியல. ஒரு அதிசயம், அற்புதமான ஒரு அதிசயம் தானே இது. அது மாதிரி சபரிமலைக்கு நீங்கள் போனவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்களேன். நாங்கள் லைனில் நிற்கையில் அது நடந்துச்சு, நாங்கள் அந்த 40 கிலோமீட்டர் நடக்கையில் அது நடந்துச்சு, திடீர்னு வழி தெரியாமல் மறைஞ்சு போச்சு, என்னென்னமோ அதிசயத்து. அந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே ஐயப்பனோட அருள். ஐயப்பன் என்ன பண்ணுறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மளை பார்க்க வராங்க, நம்ம பார்க்க வராங்க, அவங்களுக்கு எந்த சிக்கலும் நடந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசில் என்ன நினச்சா கூட அவன் ஒன்றுமே நினைக்க மாட்டான். சந்நிதியில் 2 கையை நீட்டி அந்த ஜோதி தெரியதை பற்றி தெரியுமா, ஜோதி தெரியுதுமாங்கல்ல, அந்த ஜோதி இன்னைக்கும் அது ஒரு அருள் தான் நினைக்கிறேன். அந்த குழந்தை அந்த மகிழ்ச்சியை அழிச்ச நேரமா என்னன்னு தெரியல. மகர ஜோதிங்கிறாங்கல்ல, மகர ஜோதி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நட சாத்துவாங்க. அது வரைக்கும் இந்த நடை திறந்து தான் இருக்கும். அப்புறம் பின் வழியாத்தான் போய் எல்லாரும், இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தோம்ல, கேஸெல்லாம் நடந்துச்சுல, பெண்கள் போகலாம், அது என்ன ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பின் வழியா எப்போ வேணாலும் போய் நம்ம சுவாமியை ஐயப்பனை தரிசிக்கலாம். ஆனால் ஐயப்பனோட அருள் நம்ம நினைச்சோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகலைன்னா நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு
அப்படி ஒரு அருள்காட்சி ஐயப்பன் தந்தருள்வாரு. இப்ப சபரிமலைக்கு போறது அது சபரி ஐயப்பனுடைய கதை. அப்பத்தாவுக்கு படிக்கல, ஏதோ கேள்வி ஞானம் கேட்டு இப்படி யாரோ சொல்றாங்க, பஸ்ல போயிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், யாரோ சொல்றாங்க, எங்கேயாவது சொற்பொழிவு கேட்கிறோம், அதோ அதுல இருந்து கேள்வி ஞானத்துல அப்பத்தாவுக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது எப்படி இருக்கட்டும். இப்போ முதல்ல நம்ம மருதாணி போட்டுக்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து சபரிமலை ஐயப்பன் நம்ம மாலை போடுறத பத்தி பார்த்தோம். அடுத்து நம்ம பட்டினத்தாரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பட்டினத்தாரை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் காரைக்கால் அம்மையாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், மாணிக்க வாசகரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் இப்பதான் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்றது, எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல சம்பளம் வாங்குறாங்க. அதனால பெண்கள் என்ன பண்றாங்க, பக்கத்துல வேலை பார்க்கறவனையே வீட்டுக்காரனையும் எதிர்பார்க்கறாங்க. அது அந்த காலத்துல ஒரு ஆட்சி இருந்தாங்க, நாட்ட சங்கோட்டையில. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 150-200 வருஷம். அப்பத்தாவுடைய பாட்டிக்கு பாட்டி அவங்களுடைய கதை இது. அது உண்மை கதை. அதாவது அந்த பாட்டி ரொம்ப ரொம்ப கண்ணங்கரேன்னு தொட்டு பொட்டு வச்சுக்கலாம். ஒரு கறி துண்டை எடுத்து தண்ணியில போட்டு அந்த எப்படி இருக்கும், கல்லுமணியை எடுத்தா எப்படி இருக்கும், கருப்பு பென்சில் எடுத்தா எப்படி இருக்கும், ஐப்ரோ பென்சில் அப்படி எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கடவுளோட அழகான மாப்பிள்ளைய கொடுத்தாரு, வெள்ளாள கண்ட மாதிரி அப்படி இருந்தாரு. அந்த மாப்பிள்ளையும் அந்த பாட்டிக்கு பேரு சாலி பாட்டின்னு பேரு, சொக்கநாதபுரத்து சாலி பாட்டின்னு பேரு. ஆனா அவங்க 2 பேருக்கும் மனசு ஒத்து போகல. அந்த ஐயாவுக்கு அந்த அப்பத்தாவ அந்த பாட்டியும் சாலி பாட்டியும் பிடிக்கலையா என்னன்னே காரணம் தெரியல. 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அப்படியே 7 வருஷம் கடந்து போயிருச்சு. ஆனா அந்த பாட்டி அப்படி ஒரு பொறுமை. இந்த காலத்து பிள்ளையெல்லாம் அப்படி இருக்கணும், அவ்வளவு நல்லவங்க. அந்த சுவாமி அந்த பொறுமையை பார்த்து அந்த செட்டியாரு கொண்டு வைக்க வெளிநாடு அடிக்கடி போவார். அவர் என்னத்தை பார்த்தாரோ, பார்த்தா எங்க பார்த்தாலும் தன்னுடைய மனைவிய மாதிரி ஒரு பெண்ணை அவர் பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு பதிவு வருத, இப்படி ஒரு வாயை துறக்காம ஒண்ணு பேசாம இப்படி நல்லவளா இருக்காளேன்னு சொல்லி அந்த செக்கச்செவேன்னு இருந்த உள்ளாலகண்டனா இருந்த பாட்டையா மனசு மாறி அந்த பாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்தாரு. அவங்களுக்கு 5 பொண்ணும் 1 ஆணும் பிறந்து அப்படி ஒரு நல்ல அந்த 5 பொண்ணுகளும் அப்படி ஒரு நல்ல பிள்ளைய, அருமையான பிள்ளைய. அந்த மகனுக்கு பிறந்த ஒரு பையன் நாட்டசங்கோட்டையில குருசாமின்னு பாருங்க, குருசாமி கடவுள் குருசாமியே அவங்களுக்கு பிள்ளையா பேரனா கொடுத்திருக்காரு அந்த சாலி பாட்டிக்கு. அதனால பொறுமையா இருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையும். அந்த பாட்டிக்கு பிறந்த அப்பத்தா ஒரு கண்ணம்மையப்பத்தான்னு ஒரு அப்பத்தா, அதனாலதான் அப்பத்தா கண்ணம்மையப்பத்தான்னு ஒரு சேனலே வச்சிருக்கேன். அந்த அப்பத்தா அதோட பொறுமை, அப்படி ஒரு பொறுமை. அவங்க மாமியா அந்த காலத்துல கோலம் போட தெரியலன்னு சாணிய கரைச்சு தலையில ஊத்தி இருச்சான். அப்ப அந்த அப்பத்தான் கோச்சுக்கிட்டு சாலி பாட்டி வீட்டுக்கு வந்துட்டான். அந்த காலத்துல சடங்காகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த ஐயா கொண்டு வைக்க போனவர் திரும்பி வந்தோன்னு சொல்லி கிள்ளி பேசி அப்புறம் தனி வீடு ஒண்ணு கட்டி, அந்த காலத்துல ரொம்ப கொஞ்சம் தானே காசு ஆகும், தனி வீடு ஒண்ணு கட்டி அப்புறம் இந்த கண்ணமையை பார்த்தா நிறைய நல்லா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் புள்ள பிறக்கல, ரொம்ப ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட்டு ஐயனாருக்கு புறவி எடுத்து வச்சு அப்புறம் ஓவியமா ஒரு புள்ள பிறந்தா. அந்த புள்ள 2 பிள்ளையா பிறந்துருச்சு, பொண்ணு ஆணொன்னு. இருந்து பெத்த பிள்ளை இல்ல, அந்த பிள்ளைய ஒரு கோனார் வீட்டுல வாங்கி கொடுத்துட்டாங்க. நாடும் கண்ணும் வாங்கி இந்த பிள்ளைய வளங்க சடங்காகிறப்ப திருப்பி கொடுங்கன்னு கோனார் வீட்டுல கொடுத்துட்டாங்க. கோனார் வீடுல ரொம்ப தூரம்லாம் இருக்காது, இவரோட மாடு கண்ணியும் பாத்துக்கிறதுதான், மகனை பாத்துக்கலாம், மகன் இங்க இல்ல, அவ்வளவுதான். அப்புறம் அந்த பையனை ஓவியமா வளர்த்து அந்த பையனுக்கு அதை ரொம்ப சுட்டி பயலா இருந்திருக்கான். சொன்ன பேச்சு கேட்காம செல்லமா வளர்த்ததுனால அவனுக்கு காசி இல்ல நம்ம விஸ்வநாதர் பேர் இருக்காருல, அதே மாதிரி ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிகள், அதே மாதிரி ராமநாத சுவாமியோடைய பேர் வச்சு அந்த பையனை வளர்த்து வந்தாங்க.
அந்த பையனை நல்லா திருத்தி வரணும்னா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தா. அந்த புண்ணியவதி ரொம்ப நல்லவ. அந்த ஆட்சி பேரு தெவ்வான ஆட்சின்னு பேரு. ரொம்ப நல்லவ. அவங்களுக்கு 7 பிள்ளைக நல்லா இருக்கா பிள்ளைகள்லாம். அந்த ஆட்சி ரொம்ப நல்லவ. அந்த ஆட்சி மாமியா கண்ணம்மையாச்சி அதோட நல்லவங்க. கண்ணம்மையாச்சியுடைய அம்மா சாலி பாட்டி ஜெனரேஷனே பொறுமையா சந்தோஷமா நல்லவங்களா இருக்காங்கல்ல. அப்ப அவங்களோட பேரம்பத்தியும் நல்லா தானே இருப்பாங்க. நல்லா இருக்கா பிள்ளைகள்லாம். நல்லா நல்லா வளர்ந்து பிள்ளை விட்டு குட்டி விட்டு பேரன் பேத்தி எல்லாம் வெளிநாட்டுல நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கா. அவங்க ஞாபகத்துலதான் அப்பத்தான் என்ன பண்ணேன், அப்பத்தான் அன்புடன். அப்பத்தான ரொம்ப பிரியம். இந்திரா மதுரை விட்டு இந்திராட்சிக்கு நாட்டச்சங்கட்டில பிறந்த சமூகம் செட்டியார் பேத்திக்கு அப்பத்தானா ரொம்ப பிரியம். அப்பத்தாடத்தான் வளர்ந்துச்சு. அதனாலதான் 2 சேனலும் அப்பத்தா அன்புடனும் கண்ணமைய அப்பத்தா 2 சேனலும் அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. சரியா? அப்புறம் என்னாச்சு, அந்த மாதிரி இது ஒரு மனித கதை. நம்ம எப்படி ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் படிக்கிற மாதிரி ஐயப்பனுடைய கதையை கேட்ட மாதிரி இது ஒரு மனித கதை. அப்புறம் காவிரி பூர்ணிமத்துல ஒரு ஆட்சி செட்டியார் வாலிபம் செய்யறாங்க, வியாபாரம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்பவுமே அந்த செட்டியாருக்கு பணம் 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 தான். அப்போ அம்மா ஐயா ஐத்த மகதான் அந்த காலத்துல உனக்குன்னு அண்ணா மகளை பேசுனது, கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அம்மா இல்ல நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணைத்தாம்மா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறாரு. இல்லையா அதை நான் மாமாவுக்கு சொல்லி அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ தாய் பெத்த தாய் கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்டாதவர். அப்படி ஒரு பாசக்கார பிள்ளை. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாலிபம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே 4 மீனையும் பொழுது ஒண்ணும் அப்படி ஆயிடுச்சு. சிவபெருமானுக்கு இந்த மாதிரி இருக்கவுல அவரை சிவனை கும்பிடாம 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அம்மாவும் சரி மனைவியும் சரி இவரும் சரி. அவரை சோதிச்சு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சிவபெருமானுக்கு. அதனாலதானே நம்ம கோயில்கள் 63 நாயன்மார்கள் அவர் பூரா சிவபெருமான் சோதிச்சதுதான். ஆமா, நம்ம முருகனையும் சோதிச்சாரு இல்ல, அப்புறம் பார்வதியையும் சோதிச்சாரு இல்ல. அவருக்கு சோதனை பண்றது ரொம்ப பிடிக்கும். தன் கணபதியை பிள்ளையார் எப்படி வந்தாரு, சிவபெருமான் கூட சண்டை போட்டு தானே பிள்ளையார் வந்தாரு. அது மாதிரி சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறது. அப்போ ஒரு நாள் கனவுல மறுகிறாங்க 2 பேரும். சுவாமி நாங்க நல்லா இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி மனசார அவர்கிட்ட வேண்டி அவர் ராத்திரி கனவுல இந்த மாதிரி இங்க போங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கும், அவர்கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அதனாலதான் நகரத்தாருடைய இதுல இந்த புள்ள கூட்டுறதுன்னு ஒரு வேற சமுதாயத்துல சுவிகாரம் வேற சமுதாயத்துல அப்படி கிடையாது. நகரத்தார் சமூகத்துல தான் அந்த காலத்து பட்டினத்தாரை வச்சுதான் அந்த சுவிகாரம். ஏன்னா சிவபெருமானே பிள்ளையா வந்திருக்காரு, தத்து பிள்ளையா அப்படின்னு சொல்லி இந்த இது காலங்காலமா மண் தோன்றிய காலத்திலிருந்து இந்த விஷயம் நடந்துட்டு வந்திருக்கு. அந்த மாமியும் ஐயரும் மாமாவும் தினமும் சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டுதான் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால அவங்க காசு இல்லாம ரொம்ப நாளைக்கு ஒரு சிவனடியார் வருவாரே சாப்பாடு போடணுமே, பணம் இல்லையே, மறிய நிக்கையில அவங்க கனவுல அசரீரி மாதிரி சுவாமி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வருவாங்க, உங்க குழந்தைய கொடுத்துட்டு பொற்காசு தருவாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்கன்னு. அப்புறம் அதே மாதிரி போறாங்க. அந்த குழந்தை இருக்கு மாவு உருண்ட மாதிரி, தங்க உருண்ட மாதிரி, லட்டு மாதிரி. சிவபெருமான் குழந்தைய எப்படி இருப்பாரு அப்படி இருக்கு. அப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு வளர்த்துக்கிட்டு வராங்க. 4 மணியும் பொழுதுமா. அப்படி திருவெண்காடன் அங்க இப்போ இன்னைக்கும் காவல் போகிறது திருவெண்காடன் இடம் இருக்கு. அப்படி அந்த காலத்துல நகரத்தார் பூரா அங்க வாழ்ந்திருக்காங்க. காவிரி பூம்புண்டம் வெள்ளத்துல கடல்ல சுனாமி மாதிரி அழிஞ்சதுனாலதான் இந்த பக்கம் காரைக்குடி பக்கம் செட்டிநாட்டுல நதியே இல்லாத இடத்துல கடலே இல்லாத இடத்துல உயரமா அழியாம நிறைய இடத்துல அழிஞ்சு, காஞ்சிபுரத்திலயும் அவங்களுக்கு அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி காவிரி பூம்புண்டத்திலையும் அவங்களுடைய சமுதாயமே அழிஞ்சு போச்சு. அவங்க சமுதாயமே அழிஞ்சு கொஞ்சம் ஆண்கள் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம தானே திருநெல்வேலியில போய் சைவ புள்ளமாறு வீட்டுல ஒரு பெண்ணை எடுத்து அப்புறம் இந்த குலம் தழைச்சது. அதனால திருநெல்வேலியிலேயே நம்ம நகர
வந்து புதுக்கோட்டை தாண்டிட்டா நம்மள மாதிரியே அவங்களும் பிள்ளையார் நம்ம பண்ணுவா, நம்மள மாதிரியே எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெண்ணுக்கும் அந்த குழந்தை பொண்ணு எடுத்து நிறைய வாரிசுகள் வந்ததுக்கப்புறம் ஒரேடியா நகரத்தாரு இவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கும் குழந்தை பொண்ணு இல்லை அப்படிங்கிறப்ப சைவம் புள்ள மாவட்டத்துல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கோவிலூர் மடத்துல இருந்து சொல்லணும். சொல்லிட்டா உடனே எப்படி இப்ப இரணி கோயிலும் பிள்ளையார் கோயிலும் சம்பந்தம் போடலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, இவ்வளவு நாள் பேசி சொல்லிட்டாங்கல்ல, அது மாதிரி இது நாளைக்கு இதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைட்டு வரான் ஒரு 10 வயசு 12 வயசு ஆனா அந்த காலத்துல இருந்து கடல் கடந்து சம்பாதிக்க போகணும். ஆனா பெண்கள் கடல் கடந்து போக மாட்டாங்க, பெண்கள் வீட்டுலதான் இருப்பாங்க. அப்போ போறான், போய் சம்பாதிச்சுட்டு வரான். வந்தோடனே பையன் நிறைய கொண்டாடுவான்னு சொல்லி பட்டியல்தான் ரொம்ப ஆசையோட அப்புறம் ஒரு ஆவலோட ரொம்ப இருக்காரு. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இந்த கூட போனவங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க, ஐயா மக்கு புள்ள கத்து பிள்ளைய பெற்றிருக்காரு, பெரிய எருவ மாட்டையா கொண்டாடான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுறாங்க. உடனே இவருக்கு அதை கேட்டு அதாவது நியாயமா என்னன்னு ஆராயணும். ஆராயாம கண்ணால பார்க்காம காதால கேட்டாலும் கண்ணால பார்த்துதான் அதை வந்து முடிவு பண்ணணும், ஜீர விசாரிச்சுதான். இவர் வந்து அந்த பணத்தை ஆசையை சிவன் வந்து விளையாடுறாரு இவருடைய பணத்தை ஆசையை நிப்பாட்டுறதுக்கு. அப்போ வந்துட்டு வேக வேகமா என்ன பண்றாரு பையன் போய் பார்க்க வேக வேகமா போறாரு. அப்போ திருவெண்காடன் வேகமா அம்மா 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 அம்மான்ட்டு வரான். ஏப்பா என்னப்பா வந்தியே அப்பாவை பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பா இப்பதானே இப்ப போனாங்க நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லம்மா அப்பாவை பார்த்தேன், அப்பா வந்து ஏதோ கோவத்துல போறாங்க, நீ போய் பிள்ளையா பெத்தனே அப்படின்ட்டு கோவத்துல போறாங்க, அதனால பரவாயில்லம்மா அப்பா வந்து இந்த பொட்டியை கொடுத்துருமான்னு சொல்லிட்டு மறைஞ்ச அறைக்குள்ள போறாரு. அப்புறம் இவங்கம்மா திறந்து பார்த்தா காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவெளிக்கே, காது உடைஞ்சு போன ஊசி கூட நம்ம சாகையில கூட வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உடனே அதை பார்த்துட்டு அந்த அம்மா அதில் அந்த பொட்டியை அப்படியே வச்சுட்டு அறைக்குள்ள போனா அந்த பையனை காணும். மறுபடியும் இவர் என்ன பண்றாரு, வேகமா கோவமா போய் அந்த மூட்டையில எருவெல்லாம் எடுத்து ரொம்ப ஆத்திரமா தூக்கி தூக்கி உடைச்சு எரிகிறாரு. பார்த்தா ரொம்ப வைரம் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் வைடூரியம் கோடோரம் எல்லாம் கொட்டுது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் பிள்ளைய திட்டிட்டேனே, திருவன்காடான்னு ஒடியாராரு 2 கையை நீட்டிக்கிட்டு. இந்த திருவன்காடு சிவமா மறைஞ்சிடறாருல, அவர் தானே பிள்ளையா வந்தாரு. தெரியலங்க, உங்களை நீங்க வந்தா கோச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொட்டியை கொடுத்தாங்கன்னு அந்த பொட்டியில காதற்ற ஊசியும் வராதுதான் கடவுளுக்கே அப்படின்னு இருக்கு. அந்த சனமே தன் நகை கழுத்துல போட்டது கையில போட்டது அங்க போட்டது இங்க போட்டது அன்பையும் எடுத்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்பா அவங்க அம்மா ஒடியாரா, ஐயா என்னையா என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு அம்மா மறுக்கிறாங்க. அப்ப வந்து சரி அம்மா நான் இந்த எல்லையில தான் இருப்பேன், உங்களுக்கு ஈவக்கடலை செஞ்சுட்டு நான் போறேன் அப்படிங்கிறான். அப்போ உப்பும் நான் எப்படி எப்பமா தெரிஞ்சுக்கிறதுன்னு இந்த அம்மா கேட்கிறாங்க. இல்லம்மா உப்பு அப்பயே அவருக்கு தெய்வ சக்தி வந்துருது. எந்த சன நேரம் காதற்ற ஊசியும் வாராதான் கடவுளுக்கே அந்த அந்த ஓலையை பார்த்தாரு, அப்பவே ஒரு தெய்வ சக்தி வந்துருது. உப்பும் மிளகும் இடுப்புல முடிஞ்சு விடுங்கம்மா, அது எப்ப கரையுதோ அப்ப உங்களுக்கு முக்தி கிடைச்சிருன்னு நினைச்சு நான் வாரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இந்த மந்திரி எதிரி எல்லாம் இந்த சொத்து இருக்கு அந்த சொத்து இருக்கு அந்த எதுவுமே காதை வாங்கல, நேர போய் ஒரு மண்டபத்துல உட்கார்ந்துறாரு. ராஜா வந்து குதிரையில வர்றாரு. என்னாச்சுப்பா உனக்கு, எங்களுக்கே நீ வந்து வட்டிக்கு பணம் கொடுப்பியே, நீ வந்து இப்படி உட்கார்ந்துருக்கியே, நான் வட்டிக்கு பணம் கொடுக்கவே நான் நின்று நீங்க உட்கார்ந்துருந்தீங்க, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து நிக்கிறீங்க நான் உட்கார்ந்துருக்கேன் பாரு, இதுதான் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கும் காவிரி பூங்கண்டத்துல அந்த முன்னோர்கள் இதை ஏற்படுத்தி வச்சது, அந்த புள்ள கூட்டுறது, அவர் படிக்க போறது, அப்புறம் பட்டினத்தாரோட கல்யாணம் திருப்பூட்டுறது, நிறைய போய் இன்னைக்கு மாலை வாங்கிக்கிறாங்க, கொஞ்சம் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி புள்ள குட்டையில போய் வேண்டிக்கிறாங்க, புள்ள பிறக்கும். இன்னைக்கு இது கதையா 10 நாள் திருவிழாவா காவிரி பண்டத்துல 100 வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. திருவிழா அற்புத திருவிழா ராத்திரி 10 மணிக்கு மேலதான் நடக்கும். 1 மணி 2 மணி ஆயிரும் கதை முடிய. எல்லாமே படிப்படியா தத்ரூபமா கதையா இன்னைக்கும் காவிரி பண்டத்துல
நடக்குது. அப்ப ஆசிரியர் சொல்லுது, நீ உனக்கு எப்ப கரும்பு அடிக்கரும்பு இனிக்கும், நுனிக்கரும்பு இனிக்கவே இனிக்காது. என்னைக்கு நுனிக்கரும்பு உனக்கு இனிக்குதோ அன்னைக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லி சுவாமி சொல்லிட்டு, ஆசிரியர் சொல்லிட்டு மறைஞ்சிருது. அது நிறைய கதைகள் இருக்கு. அப்படியே பட்டினத்தாரை பத்தி கதை 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 கதை. அவர் அப்படி இன்னைக்கு நகரத்தாருடைய சடலம் எடுத்துட்டு போகல. பட்டினத்தாருடைய பிறந்ததுல இருந்து எப்படி பிறந்து வளர்ந்து அப்புறம் கணவன் மனைவி ஊழல், குழந்தை பிறக்கிறது, அத்தனையும் கதையா எழுதியிருப்பாங்க. பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பட்டினத்தாருடைய பாட்டத்தான் இன்னைக்கும் நகரத்தார் படிச்சிட்டு இருக்காங்க. திருவொற்றியூர்ல தான் அவருக்கு மண்ணெல்லாம் சர்க்கரையா மாறின அதிசயம் நடந்துச்சு. அதே மாதிரி நுனிக்கரும்பு இடிச்சதும் அவருக்கு திருவொற்றியூர்ல தான். திருவொற்றியூர்ல போய் நமக்கு நம்முடைய உடம்புக்கு முக்தி கிடைச்சிடும். திருவொற்றியூருக்கு போயிட்டு நம்மளுடைய உடம்பு அங்க பஷ்பமானா காசி ராமேஸ்வரத்தை விட திருவொற்றியூர் ரொம்ப பிரபல்யம் ஆயிடுச்சு. அதனால சென்னையை தாண்டி கிட்டத்தட்ட 100-150 கிலோமீட்டர் வரைக்கும் யாரு இறந்து போனாலும் திருவொற்றியூருக்கு போயிட்டாங்கன்னா பணத்தை கட்டிட்டாங்கன்னா போடும். சந்தன கட்டையில வைக்கணுமா, இல்ல மிஷின்ல வைக்கணுமா, 3 நாளைக்கு இருக்கணுமா, பையன் வர வரைக்கும் இருக்கணுமா, பொண்ணு வர வரைக்கும் இருக்கணுமா, அது அங்க அவ்வளவு ஏற்பாடு, அவ்வளவு வசதி, அப்படி நல்லா பிரம்மாண்டமா. இந்த பக்கம் கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். திருவொற்றியூர் மண்டபத்துல முன்பக்கம் பின்பக்கம் இந்த மாதிரி திருவொற்றியூர்ல சடங்குகள் நடந்துகிட்டே இருக்கும். திருவொற்றியூர்ல வாழ என்ன சொல்றது, திருவொற்றியூர்ல இறக்க, திருவொற்றியூர்ல பிறக்க ரொம்ப கொடுத்து வச்சிருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். அதனால பட்டினத்தார் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு, அற்புதமா நடந்திருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தோதிருந்தா ஒருக்கா நீங்க போங்க, காவிரி போகணும், போய் அந்த திருவிழாவை நல்லா பார்த்துட்டு வாங்க. மடத்துலதான் நகரத்தார் தங்கணும்னு இருக்கு. திருவிழாவை ஊரே எப்படியோ ஒரு 100 ஜனங்க ராத்திரி நின்று தத்ரூபமா திருவிழாவை பார்ப்பாங்க. திருவிழா பார்க்கலாம் சமுதாயம் கிடையாது, எல்லாரும் போய் அந்த காவிரி பட்டினத்துல திருவிழாவை நல்லா பார்க்கலாம். அதிசய திருவிழா, அற்புத திருவிழா அப்படிங்கிறது. எல்லாரும் இப்ப நிர்மலா சீதாராமன்ல இருந்து எல்லாரும் எங்களுக்கு பிறவியும் ஒண்ணு இருந்தா அடுத்த பிறவி நாங்க நகரத்தாரா பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்னப்பா நகரத்தாரு, என்னப்பா செட்டிநாடு, என்னப்பா சாப்பாடு, அப்படி என்னப்பா உங்க வீட்டுல அப்படின்னு எல்லாரும் அதிசயத்தை. கொஞ்சம் சமுதாயத்தினதான் கிட்டத்தட்ட 50,000 பேர் தான் இருப்பாங்க. அது எல்லாமே சேர்த்தா கூட 96 ஊரா இருந்தது, 76 ஊரா மாறிடுச்சு. எல்லாரையும் சேர்த்தா கூட இன்னைக்கு 50,000 இருந்து 60,000 பேர் தான் இருப்பாங்க. இருந்தா கூட இன்னைக்கு ஒழுக்கமா, கட்டுப்பாடா, சிக்கனமா, படோடபம் இல்லாம வெள்ளி செவ்வாய்க்கு இத்தனோண்டு தான் பூ வைப்பாங்க. அன்னைக்கு பூ விலை கூட இருக்கும். கல்யாணம் காட்சினா தான் செலவழிப்பாங்க. ஆனா கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்குன்னா புள்ளி வரைக்கும் வாங்கிட்டு அவங்க வெள்ளமா டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த சுவாமிக்கு தர்மம் செஞ்ச ஒண்ணு கொடுத்தா அவன் 100 திருப்பி கொடுக்குறான்ல, அது செய்யாம என்ன பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா அடுத்த தடவை வந்துடுது வருமானம். அதனால நகரத்தார மாதிரி கோயில் பணி, நீ கோயில்னா இவ்வளவு தூரம் நல்லா இருக்கு, இவ்வளவு இது நடக்குது அப்படின்னா நகரத்தாருடைய தர்மம் தான். நகரத்தார் கோயில்களுக்கு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு என்ன சொல்றது, பிறப்பில் அரிது மானிடராய் பிறவல் அரிது, அதனிடம் அரிது கூன் குருடென்று செவிண்டு பிரிதல் அரிது. அது மாதிரி நகரத்தாராய் பிறப்பது மிகப்பெரிய அரியது. அருமையா இருக்குல்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? கலியாட்ட கண்ணாத்தாவோட அதிசயங்கள் ஏராளமா இருக்கு. நாற்றசங்கோட்டையிலே பிறந்த கண்ணாத்தாச்சு, அங்கேயே வாழ்க்கைப்பட்ட கண்ணாத்தாச்சு. அவங்க தாவருந்து பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளும் அப்படி வளர்ந்து அப்படி ஓவியமா அவங்க கூட்டிட்டு வந்த மருமக புண்ணியவதி ஜெவானாச்சு. அவங்க இருந்த இடம் அதாவது என்ன சொல்றது, ஒரு பணக்காரலும் இல்லை, ஏழையும் இல்லை. அவங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்க புறா நிறைய வளர்ப்பாங்க. யாரு வந்தாலும் அவங்களுக்கு உடனே யோசிக்கலாம் மாட்டாங்க. 2 குச்சி எடுத்து போட்டு விறகு பானையை வச்சு ஒலைய வச்சு அந்த புறாவை 2 புறா 4 புறா வந்திருக்க பார்த்து புறா கொஞ்சம் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை ஒரு தொக்கு மாதிரி புறாக்கறி
யார் வந்தாலும் பால் வந்து வாசல்லே கிடைக்கும். பாலை வாங்கி எத்தனை பேர் வந்தாலும் அதனால வந்து ஃபில்டர் காப்பி அவங்களுக்குலாம் அந்த அந்த இடம் வந்து ஒரு சுவாமி ஸ்தலமானதுனால நிறைய பேர் வரப்போக இருப்பாங்க. சரி, இவ வீட்டுக்கு போனால் மூஞ்சியை மூத்த சுழிக்க மாட்டாங்க. பிள்ளை குட்டிக்கார வீடு இருந்தாலும் ஒரு பெரிய வீடு, படுக்க கொள்ள சௌரியம். வந்து இப்போ மாதிரியெல்லாம் பைப்புக்கு இப்போல்லாம் அப்படி கிடையாது. தண்ணி வந்து கீழே பெரிய தொட்டியில் இருக்கும், நம்ம மேலே இருந்து இறைச்சிக்கிறோம். அந்த காலத்துல இந்த சூழ்நிலை தான். ஆனால் கூட அந்த ஆட்சி அப்படி சமைச்சு வரவங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பாடை போட்டு அப்படி நல்லா வந்து ஒரு புண்ணியவதியா இருந்தாங்க. இந்த இவங்களுக்கு மகனுக்கு அந்த ஐயா நினைக்கிறாங்க, ஓவியமா வளர்த்த மகன், முத பிறந்த மகனுக்கு அவங்க இருந்த ஊர்ல 2 நதி கூடுற இடம். அங்க வந்து நல்ல நம்ம நகரத்தார் போகாத இடமே இல்லை. அந்த ஊர்ல வட்டியை கொடுத்து வாங்குற தொழில் நல்லா இருந்துச்சு. அவர் குழந்தையா கூட்டி கொண்டு போய் ஆளாக்கி விட்டாரு. அப்புறம் இன்னொரு குழந்தையாவோட மகனை மாப்பிள்ளையை கூட்டி கொண்டு போய் ஆளாக்கி விட்டாரு. ஆனா அவருக்கு மனசுல என்னடா இவன் வந்து ஒரு டயர் கம்பெனியில வேலை பார்க்குறான், டயரை வாங்குறான், விற்கிறான், என்ன பண்றானே தெரியலையே, இவனை எப்படியாவது நம்ம ஆளாக்கி விடணும்னு ஒரு நாள் திடீர்னு, ராமநாதா நீ கிளம்பு, எனக்கு வந்து என் காலத்துக்குள்ளே நான் அவனுக்கு ஒரு வழி பண்ணணும், நீ அந்த ஊருக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வா அப்படின்னா, அவர் பொல்லாதவர். மகன் இருந்தா கூட அப்பச்சி கிழிச்சு கூட தாண்ட மாட்டார். அந்த ஆத்தா புட்டி வந்து சரி வா அப்பாச்சி கூப்பிடுறா, வா பார்த்துக்குருவா வான்னு இன்னும் நாப்பிள்ள விட்டா காலி பண்ணி, அப்போதான் ட்ரெயினில் எவ்வளோ சாமான் வேணாலும் கொண்டுட்டு போகலாம். வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த ஊரில் அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா அந்த வேட்டியை தூக்கி இடுப்பில் சொல்லிக்கிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் அம்மா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, அந்த அம்மாவை தலைக்கு மேலே கையை தூக்கி கும்பிட்டு, நீங்கள் தான் நடுவில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, திடீர்னு இந்த பிள்ளைய சேர்த்துக்கணும் அப்படின்னா, அந்த அம்மாவும் அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குது. 7 பிள்ளையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு. அந்த பையனுக்கு ஆத்தாவும் கண்ணாத்தாச்சு. அவரு கண்ணாத்தா தான். இங்கே இருந்து அப்படி பொறுமை, அப்படி ஒரு இதாக செய்ப்புத்தன்மைலாம் வருமோ. இப்போ கூட்டிகிட்டு வந்தது 7 பிள்ளைய, மருமக 9, கண்ணாத்தாச்சியும் அம்மான் செட்டியாரும். அவர்களுக்கு வந்து 2 பேர், 11 பேர். 11 பேருக்கு ஒலை வைக்கணும், 11 பேருக்கு தோசை சுடணும், 11 பேருக்கு இட்லி வைக்கணும், 11 பேருக்கு சப்பாத்தி போடணும். அவங்க அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல, ஒரு நாள் கூட நினைக்கல. கிடக்கட்டும் நான் அப்புறம் பார்க்குறேன் வேலையை அப்படின்பாங்க. ஆனால் அவன் மருமக புண்ணியவதி, அதெல்லாம் காய் நதி கொடுக்கறது, கொள்வது, விலை கிளவுறது, கவுக்கிறது. இந்த பிள்ளைய 7 பேருமே வந்து சாப்பாடை கட்டிட்டு பள்ளிக்கூடம் போயிருங்க. இப்படியே இருக்கையில ஒரு 2 மாதம் வச்சு பிள்ளையாருக்கும் சாப்பாடு போட்டார். அப்புறம் என்னடா பார்த்தா 2 மாதத்துக்குள்ள கணக்கும் இப்போ உள்ள கணக்கும் இடிக்குது. ஒரு 5-6 மடங்கு கூட வர மாதிரி இருக்கு. இது 2 பேருமா இருந்த பைசா, அவர் 10 பைசான்னு கணக்கு எழுதாமல் இருக்க மாட்டார். சரி, கொண்டாந்தவனை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வீடை பிடிச்சி, இந்த ஒரு 500 ரூபா சீட்டு, 1000 ரூபா சீட்டு அதுகளை பிடிச்சி, அப்பா நீ அவர் இருந்துக்க, ஏதாவதுன்னா அப்புறம் பார்த்துக்குருவோம், கொஞ்ச நாள் இருந்து பாரு அப்படின்னா. அவரோட பொண்டாட்டி ரொம்ப பொறுமை, அப்படி மாமியா மாதிரியே அந்த திவனாச்சி ரொம்ப பொறுமை. சரி, புருஷன் இங்கே வானா இங்கே வந்தார், மாமனார் வேற வீடு போகனா போனாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கத்தெல்லாம் ஒன்றும் பேச மாட்டா. சரி, நாங்கள் போயிட்டா, ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த சீட்டெல்லாம் போய் கடை சீட்டு பிடிக்கிறது, வசூல் பண்ணுறது, 2வது சீட்டை ஏலம் விடுறது, அப்படியே பார்த்தா அவங்க தொழில் நல்லா கொஞ்சம் தூரம் போய் நல்லா தான் போயிட்டு, நல்லா பிள்ளைய 4 மேனியமா பிள்ளையெல்லாம் நல்லா படித்து நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. வரேன் பொண்ணை கொண்டு போய் காலேஜில் பள்ளத்தூரில் சேர்த்துறாரு. பெரிய பொண்ணை காலேஜில் பிஏ சேர்த்துறாரு. அடுத்தடுத்து 2 சின்னமாக படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ படித்து முடிக்கையில் அந்த பெரிய பொண்ணுக்கு 19-20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் வந்துடுது. கல்யாண பேச்சு வந்த உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுறா. அந்த ஊரில் வந்து அடிக்கடி வெள்ளம் வர ஊர் அந்த ஊர். கல்யாணத்துக்கு பண்ண சாமான்லாம் நலஞ்சு போச்சு. அதோட கல்யாணத்தையும் அப்படியே பண்ணி முடிச்சிடுறாரு.
அதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு மினிஸ்டராக இருந்தாங்க, வாங்கின கடனை எல்லாம் கொடுக்க வேணான்னு சட்டம் போட்டாங்க. இவர் கடன் கொடுத்தவங்களாம் ஒருத்தன் கூட கடன் கொடுக்கல. என்ன பண்றதுன்னு புரியலை வந்து. ஆனால் கண்ணாத்தா வந்து எப்பவுமே விட மாட்டா, சோதிக்கவும் சோதனையை கொடுப்பா, ஆனால் சோதனையிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவா. இந்த கண்ணாத்தாச்சி என்ன பண்ணும், செட்டியாருக்கு தெரியாம அதை கொடுக்கறது, மருமகளுக்கு இதை கொடுக்கறது, சப்போர்ட்டா நல்லா மகனையெல்லாம் நல்லா வந்துருவாப்பா நல்லா வந்துருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இதை பார்க்க முடியலை. என்னடா இவனை புரியாம கூட்டிட்டு வந்துட்டோம், இவன் இப்படி இருக்கானே கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லாம கொல்லாம என்ன பண்றாரு, அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு நம்ம ஊர் நாட்டரசங்கோட்டைக்கு வந்துடுறாரு. நாட்டரசங்கோட்டை தானே அவர் ஊர், கண்ணாத்தாச்சி ஊர். அங்க வந்து அவர் 70 வயசு இருக்கும், 75 வயசுல அங்க வந்து வட்டியை கொடுத்து வாங்கிக்கிட்டு நல்லா ராஜா மாதிரி 87 வயசுல இருந்திருப்பாரு. ராஜா மாதிரி அதிகாரமா இருந்து நல்லா அப்படியே காலமானாங்க. இவர் வந்து ஒரு கடையை ஒன்று வச்சு அதுல வந்து அந்த சம்பளத்துல ஒரு பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிட்டாரு. 3 பிள்ளைகளுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டாரு. கடைசி பிள்ளைக்கு கல்யாணத்துல வீடை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, பெரிய வீட்டுல கொடுப்பாங்க. அப்போ ஒரு சீட்டு வீட்டெல்லாம் குளிக்க போடல. சின்ன தம்பி அனந்த மேலாம் ஒரு பாசம். இந்த கண்ணாத்தாச்சி மகன் பெரிய மகன், சின்ன தம்பி பெரிய மேலாம் பாசம். சரியப்பா நீ சின்ன பிள்ளையில இருந்து அந்த தனி வீடு வேணுங்கிற அதை நீ எடுத்துக்க, நீ இந்த வீட்டுல எவ்வளவு கொடுக்குறியோ கொடுப்பா அப்படின்னா அவர் அந்த வீட்டுக்கு ரூபாய கொடுத்துட்டு, வீடு இல்லை இவருக்கு, அதை கொடுத்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, பவானியில இருக்காங்க. அப்போ வந்து 24 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்போ அவங்க செல்லமா வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது ரொம்ப செல்லமா வளர்த்தாங்கல்ல அந்த கண்ணாத்தாச்சி மருமக தேவானாச்சி ராமநாதன். அந்த பையன் ரோட்ல நின்று கத்துறான். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா, 7 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டா. ஊரே கல்யாணத்துக்கு வந்திருக்கு, என் ஆத்தாப்பச்சி கல்யாணத்துக்கு வரல, ஆத்தாப்பச்சி கண்ணாத்தா இடம் இல்லாம இருக்கேன், எங்க ஆத்தாப்பச்சி எங்களுக்கெல்லாம் வெளி பண்ணிட்டு இப்படி இடம் இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஆளு. கோவம் வந்தாலும் கோவம் வரும், சந்தோஷம் வந்தாலும் அவனுக்கு ஓவரா வரும். அவனை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவன் கத்துறான், கத்துறான். அது கத்துல வந்து கண்ணத்தக்காத விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நாள்ல அதே வீதியில அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சு நல்லா வீடு கட்டிட்டான். அப்புறம் இவர் அந்த வீடை விட்டவர் என்ன வாங்கினவர் என்ன மனசு இருந்துச்சோ